ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வடலூர் பெருவெளி நிலத்தை கையகப்படுத்தி வள்ளலார் சர்வதேச ஆய்வு மையம் அமைக்கக்கூடாது அப்படின்னு நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியிருக்காரு. திடீர்னு வள்ளலார் மேலே பற்று வந்துடுச்சா, இதெல்லாம் நடிப்பு அப்படின்னு திமுக அரசுக்கு எதிராக சீமான் பேசியிருக்காரு. அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வள்ளலார் சர்வதேச ஆய்வு மையம் தொடர்பாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சனாதனத்துக்கு எதிராக சமரச சன்மார்க்கம் அப்படின்னு தமிழர்களோட சமத்துவ மெய்யியலை மீட்டெடுத்த திருவருட்செல்வர் வள்ளலாரை வணங்கி போற்றுவதற்காக லட்சக்கணக்கான அடியவர்கள் கூடும் வடலூர் பெருவழியை தமிழ்நாடு அரசு கையகப்படுத்த முடிவெடுத்திருக்கிறது வன்மையான கண்டனத்துக்குரியதுன்னு சொல்லியிருந்தார். மிக காலதாமதமாக கடந்த 2021 வருஷம் ஜனவரி 7ஆம் நாள் நிறைவேறியிருக்குது. தமிழ் மண்ணை கடந்த 56 ஆண்டுகளாக மாறி மாறி ஆட்சி புரிந்து வரும் இரு திராவிட கட்சிகளும் இத்தனை ஆண்டுகளாக பேரருளாளர் வள்ளலாரோட புகழை போற்றுவதற்கோ அவர் காட்டிய சமத்துவ வழியை பரப்புவதற்கோ எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் திடீர்னு இப்போ வள்ளலார் மேலே பற்று கொண்டவர்கள் மாதிரி காட்டிக்கிறது ஏன் அப்படின்னு கேட்டிருந்தாரு. விழா காலங்களில் பல லட்சக்கணக்கான அடியவர்கள் கூடும் வடலூர் பெருவழியை வள்ளலார் பன்னாட்டு ஆய்வு மையம் அமைப்பதற்காக திமுக அரசு கையகப்படுத்த நினைக்கிறது எந்த வகையிலையும் ஏற்புடையது இல்லை. ஏறத்தாழ 70 ஏக்கர் பரப்பளவில் அமையவுள்ள ஆய்வு மையத்தால் அங்கே கூடுற அடியவர்கள் மிகுந்த இன்னலுக்கு ஆளாகக்கூடும். அதோட கூட்ட நெரிசல் ஏற்பட்டு விபத்துகள் நிகழவும் வாய்ப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதனால் திமுக அரசு வள்ளலார் பன்னாட்டு ஆய்வு மையம் அமைப்பது வரவேற்கத்தக்கது தான் அப்படின்னாலும் அதை வடலூரிலேயே வேறு பகுதியில் அமைக்க வேண்டும் அப்படின்னு அந்த பகுதி மக்களோட அடியவர்களோட கோரிக்கையை ஏற்பதே நியாயமானதாக இருக்கும். அதனால் தமிழ்நாடு அரசு வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடிய உயர்மநேயர் தமிழர் மெய்யியல் மீட்பர் வள்ளல் பெருமானார் வாழ்ந்து வழிகாட்டிய வடலூர் பெருவழியை கையகப்படுத்துவதை விடுத்து புதிதாக அமைக்கப்படவிருக்கும் பன்னாட்டு ஆய்வு மையத்தை வடலூரை யாருக்கும் பாதிப்பில்லாத வேறொரு பகுதியில் அமைத்திட வேண்டும் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி சார்பாக வலியுறுத்துறேன் அப்படின்னு சீமான் சொல்லியிருந்தார். மேலும் சீமானை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னு அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.